வணக்கம் கூல் வைப்ரண்ட் சோல்ஸ். ஐயா வணக்கங்க. வணக்கம். உங்களுக்கு எந்த ஊரியா? திருவண்ணூர். பேர் என்ன பேர்? மாரியப்பன். மாரியப்பன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விவசாயம் பண்ணிட்டு. விவசாயம் பண்ணுங்க. இயற்கை விவசாயம் பண்றீங்களா? செயற்கை விவசாயம் இப்போ. ஆமா, இயற்கை விவசாயம்லாம் இப்ப இன்னும் பழைய காலத்துல எல்லாம் பண்ணி முடிச்சாங்க. ஏன்னா இப்ப எல்லாமே செயற்கை மருந்து எல்லாமே புதுசு புதுசா தயார் பண்ணி வர்றதுனால நாங்க அதான் யூஸ் பண்ணா தான் இப்பவும் இப்போ உள்ள ஹைபிரிட் எல்லாமே இப்ப நம்ம சாதாரண இருக்கும். இப்ப எல்லா விதை நெல் எல்லாமே ஹைபிரிட் மாதிரி வந்துருச்சு. அப்படிங்கிற நம்ம அந்த மருந்து யூஸ் பண்ணா தான் நமக்கு அதுக்குள்ள மேனியெல்லாம் பார்க்க முடியுது. ஆமா ஆமா ஆமா, வருமானம் கம்மியா இருக்கு. இதுக்கு முன்னாடி இப்ப இன்னைக்கு ஒரு மூடை எடுத்துறதுல அந்த மட்டும் 2 மூடை எடுத்துடலாம். அப்படி உள்ள இதுக்கு முன்னாடி நாங்க இந்த இதே மிளகாய் எல்லாம் நாடை போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்ப முன்னாடி இப்படி இது கிடையாது. இப்போ ஒரு மூடை எடுத்தாலும் 2 மூடை எல்லாமே அப்படி எப்படி ஹைபிரிட் வரப்போய் தான் எல்லாமே அப்படி மாற்றாங்க. செயற்கை உரத்துல தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமா ஆமா, வருமானம் கம்மியா இருக்கு. ஆமா, அப்படியே இருந்தாலும் நம்ம நாட்டு நம்ம சாணி எல்லாம் உரங்கள்லாம் கொண்டு வரோம்னால ஒரு லோடை கொண்டு வரதுக்கு 2000 3000 ரூபாய் ஆகிவிடுது. அதுக்குள்ள மாடுகள் எல்லாம் அப்படி இல்லை, இப்ப கிடையாது. இப்ப நாங்க செயற்கையெல்லாம் கொண்டிருந்தோம், நாங்களாம் மாடுகள் எல்லாம் வச்சிருந்தோம். அப்போ நம்ம கொண்டாந்து போட்டிருந்தோம். இப்ப வெளியில மாடுகள் இருக்குங்களா விலைவாசிகள் ஒரு லோடை நம்ம கொண்டாந்து வரோம்னா ஒரு டிராக்டர்ல ஒரு லோடு ஒரு இயற்கை சாரி வரும், அது இயற்கை. ஏன்னா அதை கொண்டு வரணும்னா 3000 ரூபாய் நம்ம வேலை சேர 3000 ரூபாய் ஆயிரும். ஒரு டிராக்டரோட உள்ள வந்து கொண்டாந்து போடுங்க. ஏன்னா 1500 2000 ரூபாய் அவருக்கு, 1000 ரூபாய் வாடகை, 3000 ரூபாய் ஆயிரும். ஏன்னா அப்படிதான். அதனால அந்த இதெல்லாம் எல்லா பக்கம் கிடைக்காது. அதைத்தான் வச்சு செயற்கை உரத்துல நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமா ஆமா. ஆமா, இப்ப எங்களுக்கு நம்ம ஏரியா குற்றாலம் சீசன் ஏரியா. அப்ப அதுக்கு தக்கன இந்த பூ மாத்தல் மிளகா, நம்ம வெங்காயம், என்ன மற்ற இன்னும் பூ மாத்தல் இப்படிதான் நம்ம ஏரியா பொறுத்தளவு ஓடிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா 60 நாள் பூனா 70 நாள் உள்ள மாத்தல் நமக்கும் உடனே கை குழக்கி கொடுக்கும். 60 நாள் அரைஞ்சுன்னா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். ஆமா, இப்ப மிளகாலாம் நமக்கு 60 நாள்ல பறியில ஆரம்பிச்சிருக்கோம். எப்படியும் இன்னும் 2 மாசம் வரை ஓடும். ஆமா, 1 மாசம் பறிச்சிருக்கோம், 3 மாசத்துக்கு நமக்கு கொடுக்கும். வெங்காயம் 60 நாள்ல எடுத்தாச்சு. அது மாதிரி ஒரு தக்காளி இன்னும் மல்லின்னா ஓடி இருக்கும். இப்படி உள்ள மாதிரிகளை தான் வச்சுக்கணும். பிறகு நம்ம அடுத்த டிசம்பர் இதுல நம்ம இந்த கிழக்குள்ள மழை வந்துருமா, அந்த மழையை கணக்கு பண்ணி நடுவேன். நல்லா குளம் பெறிடும், ஏகமா பூராமே நல்ல நடுவே ஆயிரும் நம்ம ஏரியா பொறுத்தளவில். மற்ற நிலம் நெல்லுங்கன்னா எப்போதுமே நெல் நடுவாங்க. கிணறு பாதனம் அப்படி உள்ள கால்வா பரத்து டேம்பு வச்சுக்கவங்க எல்லாம் அந்த மண் தலைமை இப்ப இது அது இந்த மாதிரி கிடைக்காது இந்த மாதிரி எல்லாத்துக்கும். அதனால அவங்க நெல்லு தான் நடுவாங்க. ஆமா ஆமா. இந்த நிலத்துக்கு இது நல்லா வளரும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பயிர் அந்த மாதிரி போடுவீங்களா? ஆமா, அதுதான் நிலத்துக்கு தகுந்ததான் பயிரா எதுவும் முடியும். இப்ப நம்ம ஏரியா கொஞ்சம் மணல் சாரி ஏரியா. இதே மாதிரி வடக்க எடுத்துக்கிட்டோம்னா அது மண் வளம் கொஞ்சம் இது. அது வாழை இது உள்ள அந்த கொஞ்சம் அந்த மண் கொஞ்சம் வாழை இதெல்லாம் போடுவாங்க. அது மண் வளம் தக்கணும். அதே மாதிரி வெங்காயமும் இந்த மண்ணுக்கும் அதுக்கும் வெங்காயம் டிஃபரன்ஸ் இருக்கும். மணல் உள்ள மண்ணுக்கு ஒரு தரம் கொஞ்சம் இதா இருக்கும், அந்த தரம் நல்லா இருக்கும், கலர் கிடைக்கும். ஆமா, அதான் மண் வளத்துக்கும் அதுக்கும் வித்தியாசம். ஆமா, பருவத்துக்கு ஏத்தாப்புல அந்த நிலத்துக்கு என்ன போட்டா அப்படியே கணக்கு பண்ணி நம்ம போடுவோம். அடுத்து இந்த இயற்கை விவசாயத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா? இயற்கை விவசாயம்னா நம்ம மண்புழு இது அது தோட்டக்கல்ல இருந்து அப்படி இருக்காங்க. நம்ம அந்த விவசாயத்துக்கு நம்ம இது போகல. நம்ம தோட்டக்கல்ல இருந்து நாங்க அந்த விவசாய இதுல கூடுவாங்க, மண்புழு தயாரிச்சு வச்சு அந்த இயற்கையுடைய விருதுல இருந்து எல்லாரும் அதை பயன்படுத்த முடியாதுல. ஆமா, அதுதான் மேட்ரு. கஷ்டமா இருக்குமா பயன்படுத்துறது இந்த இயற்கை விவசாயம்? கஷ்டம்னா கூடின இடத்துக்கு வாங்குறதுக்கு அதை மண்புழு உரம் தயாரிக்காங்கலாம். அதை வச்சு நம்ம எவ்வளவுதான் இடத்துக்கு போட முடியும். ஒரு ஏக்கரு இது வேணா கூடல இருக்குன்னு வைங்க, அதுக்கு தக்கன அதை இதை நம்ம காணாதுல. ஆமா, செலவழிக்க மாதிரி இருக்கும். அப்படிங்கிற வேற
செயற்கை உரத்துக்கு தான் போக முடியும். ஆமா. சரி. ஆ. ஆனா இந்த பூச்சி நோயெல்லாம் செடியில அடிக்கும்ல, ஆமா. அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு செயற்கை உரம் தான் யூஸ் பண்ணுவீங்களா? செயற்கை உரம் இதுக்கு முன்ன நம்ம மாட்டு மூத்திரம் அந்த கோமியம் இதெல்லாம் போட்டு இதுக்கு முன்ன அடிச்சு பார்த்தோம். ஆ, அது வந்து ஓரளவு சில இதுக்கு எடுத்துக்கணும். இதே மிளகுக்கெல்லாம் இதுக்கு முன்ன அப்படி அடிச்சிருக்கோம். ஆ. ஏன்னா அதை வந்து ஊற போட்டு மறுபடியும் அதை இது பண்ணி சேமிச்சு வச்சு மறுபடியும் வந்து அடிச்சிருக்கோம். அது பேர் என்னமோ மஞ்சக்காயம்னு சொல்லுவாங்க. பஞ்சக்காய். ஆமா. ஏன்னா அதை அடிச்சு பார்த்துருக்கோம். அது ஓரளவு எங்களுக்கு சில வந்து கட்டுப்படுத்திருக்கு. ஆ, நம்ம அதுக்கப்புறம் என்ன செய்வோம், ஒரு ட்ரிப் அதை வந்து அதுலயே நீங்க சொன்ன அந்த உரத்திலேயே இது பண்ணிக்கிட்டு இருந்தா கரெக்டா இருக்கும் செடி. நம்ம இருந்து மாட்டு மருந்து வெளியில இருந்து வாங்கி அடிச்சோம்னா இதனுடைய தன்மை விட்டுரும். ஓ, அப்போ ஆமா. அப்போ அதே அடிச்சிட்டு இருந்தா அதே. அதே அடிச்சு வந்து அப்படியே அடிச்சிருக்கிறது ஆளுக்கு என்ன போன வருஷம் ஒரு ஆள் அடிச்சாரு அப்படி. ஆ, ஏன்னா அதை அடிச்சதுல இருந்து அப்படியே கரெக்டா கொண்டு அப்படியே மெயின்டெனன்ஸா கொண்டு வந்துட்டாரு. ஓ, அப்போ ஆமா. அந்த மாதிரி கண்டினியூஸா பண்ணா கண்டிப்பா பண்ணா நல்லா தான் இருக்கும். ஆமா. நம்ம அப்படி சமயத்துல கொண்டு திடீர்னு நோய் மாற்றம் இருக்க உடனே வேண்டும் நம்ம அது பிறகு செயற்கை வரத்துக்கு போயிடணும். ஆமா. அந்த மருந்து வெளியில மருந்து வாங்கிட்டு அதுவும் இப்போ மருந்தெல்லாம் விலை கூடுதல். ஒரு மருந்து அடிக்கணும்னா 1000 ரூபாய்க்கு மேல இருந்தா தான் மருந்து அடிக்காது. அவ்வளவு ஒவ்வொரு டானிக்கு ஒரு எவ்வளவு மாதிரி வரும்? எவ்வளவு ஆமா ஒரு ஏக்கர் அடிக்கணும்னா 2000 ரூபாய் ஆயிரும். 2000 ஆமா. மருந்து மட்டுமே. ஆமா. ஆள் கூலி ஆ அதெல்லாம் மருந்து அவ்வளவு பவர் கூட அடிப்பாங்க. அது இயற்கை மருத்துவம். செயற்கை. செயற்கை. ம். ஆமா. இயற்கை மருந்து அடிக்கிறீங்க, செயற்கை மருந்து அடிக்கிறீங்க, ஒவ்வொரு இடத்தும் மாத்தி மாத்தி அடிக்கிறீங்க. ஆமா. இப்போ செயற்கை மருந்து அடிக்கிறதுனால இங்க இருக்க பூச்சி வந்து அந்த இயற்கை மருந்து அடிக்கிறாங்க அவங்க அந்த இடத்துக்கு போகுது. அந்த அது தவறுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஆமா. இப்ப நம்ம இந்த வயல்ல பக்கத்துல எடுத்தா இந்த நோயுடைய அது வந்து நம்ம வைரஸ் நோய் இந்த செல்லுங்க அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஏன்னா அந்த நோய் அடுத்த பக்கத்துக்கு போயிடும். அப்ப இவர் மருந்து அடிச்சாருன்னா அவரும் அடிக்கணும். ஆமா. அப்புறம் தான் அதான் தாவனுடைய தன்மை உண்டு அந்த நோய்க்கு. ஆமா. பக்கத்துலயும் வரைக்கும் பாதிக்கும். ஆமா. அவளை இதுல அந்த வைரஸ் இருக்கு உண்டு. ஆமா. இது வந்து இப்போ ரெண்டு பக்கமும் வந்து செயற்கை மருந்து அடிக்கிறது, எல்லா பக்கமும் இயற்கை மருந்து அடிக்கிறது, அந்த மாதிரி எதுவும் பண்ணா அந்த அதே மெயின்டெனன்ஸ் பண்ண பக்கத்து இதெல்லாம் சேர்ந்து இருந்தேன்னா ஓரளவு நோய் கட்டுப்படுத்தாப்புல இருக்கும். ஆனா யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல. அதான் இது மாட்டாங்க. அதான் மேடம். ஆமா. சரி. இப்போ நீங்க விளைவிக்க பொருள்லாம் வந்து போய் விற்கிறது வந்து எப்படி இருக்கிறீங்க? ஏதாவது ஒரு ஆட்டை விற்கிறது, சந்தையில போய் நீங்களா விற்கிறது? நாங்க மார்க்கெட்டுக்கு தான் போவோம். ஜொரண்டா மார்க்கெட்டு இல்ல சத்திர மார்க்கெட்டு. நீங்களா போய் கடையில ஆமா. ஆமா. நெல்லு மத்த உள்ளி நல்ல விலை வச்சுன்னா வியாபாரிங்க வருவாங்க, அவங்கள்ட்டே கொடுத்துருவோம். நெல் குழம்புல நமக்கு எங்கேயுமே தேவையில்லை, வெளியில கொண்டு வந்து தேவையில்லை. எல்லா பக்கமும் வியாபாரி வருவாங்க, அப்பவே அவங்ககிட்ட கொடுத்துருவோம். ஆமா. வெங்காயமும் அப்படித்தான் இருந்துச்சு. ரொம்ப விலைவாசி கம்மியா இப்ப இருந்ததுனால நம்ம மார்க்கெட்டு கொண்டு போய் கட்டாயமா ஆயிப்போச்சு. ஆமா. நாங்களா வித்துட்டு கமிஷன் அவங்க எடுத்துட்டு மறுபடியும் நம்ம விவசாயத்துக்கு. ஆமா. கமிஷன் வண்டி வச்சிருக்காங்கல்ல. ஆமா. அவங்களுக்கு 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய் கமிஷன். அப்படி 100 ரூபாய் கமிஷன் அப்படி. ஆமா. எங்க வருமானத்தை இன்னைக்கு ஒரு ஊடைய கொண்டு போறவங்க அவர் 1000 ரூபாய்க்கு 1200 ரூபாய்க்கு விற்பாரு. ஏன்னா அதுல 100 ரூபா அவரு 1000 ரூபாய்க்கு 100 ரூபா. இப்ப 1200னா 120 ரூபா அப்படி எடுத்துவாரு. 100 ரூபாய்க்கு 10 ரூபா அப்படி கமிஷன் வண்டி 100க்கு 10 ரூபா. ஆமா. லாபம் கிடைக்கும்ல. ஆமா. அந்த லாபம் உங்களுக்கு போதுமானதா இருக்கா, கம்மியா இருக்கு அந்த மாதிரி? போதுமானது என்ன, இப்ப மிளகா எடுத்துட்டா ஒரு 50 ரூபா இப்ப கிலோவுக்கு போய் இருந்து இப்ப வந்து படிப்படியா குறைஞ்சிருச்சு. முதல்ல நாங்க போட்டதுனால 50 ரூபா மிளகா வத்தி இருந்துச்சுன்னா இப்போ ஒரு மூடை கொண்டு வரோம்னா 50 கிலோ மூடை 5 25 2500 ரூபா. சம்பளம் 500 ரூபா 2000 ரூபா நமக்கு இருக்கும். அப்படிதான் லாபம். அதுக்கும் குறைஞ்சி வரணும்னா ஆள் சம்பளம், அவங்களுக்கு டீ செலவு, நம்மளும் அதுல நிற்கும். அப்படிங்கிற இப்போ உள்ளியெல்லாம் அவ்வளவு வெங்காயம் அவ்வளவு இதாக ஆகிப்போச்சு. ஆமா. 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 இந்த வருஷம் லாபங்கிறது உள்ளில பார்க்க முடியல. நம்ம கூடனதை உள்ளிதான் 1-2 வருஷம் பார்க்க முடிஞ்சாலும் தான் அந்த மிளகா வைப்பாங்க. ஏன்னா மிளகா வந்து பராமரிப்பு இருந்துகிட்டே இருக்கணும். ஆமா. அதனால உள்ளிதான் கூடையில வச்சாங்க. இந்த விலை ஏறி இறங்குறது அந்த இதெல்லாம் வந்து எப்படி இதாகுது? எப்படி இதாகும்னா இன்னைக்கு வந்து ஒரு விவசாய பொருள் வந்து மெயினா நமக்கு வந்து கோயம்பேடு அங்கதான் ஒரு விலையை நிர்ணயம் பண்ணாங்க. அங்க இருந்து நிர்ணயம் பண்ண மறுபடியும் பொள்ளாச்சி திண்டுக்கல் எப்படியும் ஒவ்வொரு மார்க்கெட்டும் மதுரை இப்படி வந்துதான் நமக்கு இப்படி நம்ம எங்க ஏரியாவுக்கு இப்படி வரும். அப்படிங்கிற ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விலையால வச்சா தான் அவங்களுக்கு அங்கிருந்து லோடு சார்ஜ்
எல்லாம் இதுங்க வண்டி எல்லாம் சார்ஜ் போக அப்போ இவ்வளவுதான் அவங்களுக்கு நிர்ணயம் பண்ணுவாங்க. அப்போ சம்சாரிச்சு நம்ம எடுத்தா தான் நம்மளுக்கு விலை கட்டும் அப்படின்னு வியாபாரியுமே இது பண்ணுவாங்க. இப்போ இன்னைக்கு தக்காளி இப்போ எங்கிட்ட வந்து இப்போ 10 ரூபாய்க்கு இன்னைக்கு எடுக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு விலை ஆயிடும். இன்னைக்கு 12 ரூபாய்க்கு இங்கே எடுத்தாங்க சம்சாரிச்சா. இப்போ 10 ரூபாய்க்கு எடுக்காங்க. அப்போ மார்க்கெட்டோடய அங்கே விற்கிறது வந்து 15 ரூபா. அப்போ இன்னொரு ஆள்கிட்ட போகும். அப்போ அவங்கள்ட்ட போயினா அவங்க ஒரு விலையை வச்சுக்குவாங்க. அப்போ நீங்க வந்து நம்ம மக்கள் வாங்க போயில அந்த ஆளுன்னு இப்போ எங்கிட்ட 10 ரூபாய் இருக்காங்கன்னா 20 ரூபா 25 ரூபாய்க்கு மக்களுக்கு கைக்கு போகும். அப்ப ஊழலுக்கு அந்த இதுவும் இந்த கூலி வாடகை எல்லாம் ஈக்குவல் பண்ணி தான் அவங்க விற்பாங்க. நிறைய மக்களுக்கு போய் சேரும். ஆமா ஆமா. இதே இதே இது சமயத்துல தக்காளி 80 ரூபாய்க்கு பேப்பர்ல பார்த்துருக்கோம். 80 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு போறது இருக்கு. அப்படி இருக்கல அப்படின்னா எங்கள்கிட்ட இருந்து ஒரு 40 ரூபா இல்லை 50 ரூபா அப்படி சம்சாரம் இருந்து அதுக்கு தக்கன ஓரளவு இது பண்ணுவாங்க. விலைவாசி ஏறுவாசிக்கலையும் சம்சாரிக்கு கொஞ்சம் கிடைக்கும். ஊடகத்துக்கு எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு 10 20 கணக்கு இல்லாம ஒரு வியாபாரம் பார்க்க மாட்டாங்களா? ஆமா அது மாதிரி தான். அப்போ அந்த விளைச்சல் அந்த ரேட்டு அதிகமாகிறது வந்து இப்போ தக்காளிலாம் ரேட்டு கூடுதுன்னா அது கம்மியா இருக்கு அதனால ரேட்டு கூடுது அப்படிங்கிற மாதிரி இல்லை. அந்த அவங்க பண்றதுதான் வேலை என்ன அப்படின்னா அளவுக்கு மீறி ஒரு பொருள் வருது அப்படின்னா அதை அழிக்க முடியாது. மக்கள் எவ்வளவுதான் இருக்க முடியும், தண்ணி நினைக்குது எவ்வளவு அழிக்க முடியாது. அப்படிங்கிற அந்த விலை குறையும். எங்கள் ஏரியா ஃபுல்லாக உள்ளி வந்துருச்சு. அப்போ இவ்வளோ உள்ளியும் ஒரே நேரத்தில் எடுக்கும். இவ்வளவு வண்டி எங்கே கொண்டு எவ்வளோதான் பதுக்கி வச்சிருந்தாலும் அழிக்கிறதுக்குள்ள அப்போ அதனால அந்த விலைவாசி குறையுது. அந்த வியாபாரி வந்து தட்டுப்பாடு வரையில வியாபாரி ஒரு பொருள் தட்டுப்பாடுங்கையில் அதை எவ்வளோ இவ்வளோதான் வச்சு இவ்வளோதான் இருக்குது. அப்போ அதுக்கு தக்கன குறைச்சி மக்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற விலைவாசி. அதுதான் விலைவாசி ஏறதுக்கு வாய்ப்பு. ஆமாம் விலைவாசி ஏறுறதுன்னு சொல்லி அதிகமாக எந்த பொருளுமே அதிகமாக இருக்கையில் விலை குறையும், தட்டுப்பாடு வரையில விலை கூடும். ஆமாம் விவசாய பொருள் எல்லாமே பதப்படுத்தி விற்கிறதுலாம் சேமித்து வச்சு விற்கிறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க. அப்படி சேமிச்சு படிக்க வைக்க நம்ம ஏரியால இடம்லாம் பத்தாது என்ன. ஆமா இந்த உள்ளியை மட்டும் பதப்படுத்துவோம். அதுமே எங்களுக்கு எல்லாம் ரொம்ப வச்சு. ஆமா அப்படியே அழுவி இப்பதான் நாங்க மாத்திட்டு எல்லாம் பண்றோம். ஆமா பதப்படுத்த இந்த வந்து மழையால வம்பாயி அப்படியே இதாகி அழுகி போச்சு. ஆமா பதப்படுத்துறது உள்ளியை மட்டும் தான் பதப்படுத்துவோம். மற்ற மறுபடியும் பதப்படுத்த நம்ம ஏரியால. ஆமா சேமிக்க முடியாது. மதிப்பு கூட்டு பொருள் தக்காளி எல்லாம் வந்து சார்ஜ் பண்ணி விற்கிறாங்க, அந்த மாதிரி ஏதாவது பொடி ஆக்கி வைக்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஏரியால கிடையாது. அந்த மாதிரி நம்மளும் அப்படி பண்றது கிடையாது. அதே மாதிரி இப்போ இது மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அதே மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்காங்க. அதே மாதிரி நான் எழுதும் நம்ம ஏரியா பார்த்தாலும் அப்படியெல்லாம் இது முடியாது. அப்பப்போ நம்ம எடுத்தோமா நகை தொடுத்த கொத்தமா அப்படின்னு மாற்றிடுவோம். ஆமா இந்த வண்டி அந்த மாதிரி விஷயத்துலாம் அவங்களுக்கு பண்ணேன். அதான் வண்டி வந்து நம்ம ஏரியால எங்க அப்படி இல்லை. இங்க என்ன அப்படின்னு ஏக்கர் கணக்கில் கூடல உள்ளவங்க தான் அப்படி வண்டிக்கு கொண்டு போவாங்க. ஏன்னா அங்கிருந்து கொண்டு போனா வாடகை ஆகும். நம்மளுக்கு குறைஞ்ச விவசாயிகள் இங்கே வாரதை வியாபாரியை வச்சு அங்கே கொடுத்துருவோம். ஆமா அந்த விவசாயிகள் கடையில இந்த வந்து பெரிய விவசாயிகள் சின்ன விவசாயிகள் ஐ மீன் அதிகமா வந்து ஒருத்தவங்க வந்து இடம் வந்து அதிகமா வச்சிருக்காங்க, நீங்க இடம் கம்மியா வச்சிருக்காங்க, ஒருத்தவங்க கம்மியா வச்சிருக்காங்க, 2 பேருமே ஒரு பயிர் போடுறாங்க. அப்படிங்கும் போது அவங்களோட வருமானம் லாபம் அப்படிங்கறது எப்படி அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஏக்கர் வச்சாங்கன்னா ஒரு 10 ஆளு வெளியில இருந்து அவங்க கூட்டு வந்துருவாங்க. 10 ஆளு தான் வெளியில இருந்து கூட்டு மாட்டாங்க. வாடகை அவங்க டீ செலவு எல்லாம் செக் பண்ணும். நம்ம சின்ன குறிய வச்சுன்னா நம்ம கூட ஒரு 4 ஆள் வச்சு நம்மளும் கூட நின்று பார்க்கறதுனால நமக்கு அதுக்குள்ள வித்தியாசம் வந்து அவங்களுக்கு கூட வருமானம் இருந்தா நம்ம குறைஞ்ச வருவாங்க. அவங்க இடத்த பொறுத்து அவங்களுக்கு வந்து அதிகமாயிருது. நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் வேலை நம்ம வெளியில வேலைக்கு போறதா அங்கே பார்த்துட்டு. ஐயா அந்த நீங்க விளைவிக்கிற பொருளை வந்து சந்தைக்கு மார்க்கெட் எல்லாம் கொண்டு போறீங்கல்ல, அதெல்லாம் எப்படி கொண்டு போறீங்க? எப்படி ஆட்டோ இதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு ஏத்திட்டு போறீங்க. மொத்தமா வந்து விளையாடலாம் அறுவடை செஞ்சவங்களுக்கு அப்புறம் கொண்டு போய் எடுத்து வந்துடுறீங்க. சரி ஏதாவது இப்போ ஏதாவது ஒரு ஆட்டோ இல்லைன்னா ஏதாவது டிராக்டர் ஏதாவது பிடிக்கிறீங்கன்னா இப்போ மொத்தமா எல்லாரும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்தா வாடகை தகுந்த மாதிரி கட்டும். அதுக்கு ஏத்தாப்புல மொத்தமா தான் எல்லாரும் பேசி எடுத்து மொத்தமா எடுப்பீங்க. அப்போ சந்தையில போய் விற்கிறத நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வர்றது அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? அதுல ஒன்றும் பிரச்சனை
இல்ல பிரச்சனை வருதுன்னா ஒருத்தங்க கம்மியா சொல்றது, ஒருத்தங்க அதிகமா சொல்றது, அந்த மாதிரி. அந்த மாதிரி இல்லை, அவங்க கொடுத்ததுதான் நமக்கு. ஓ, அவங்க சொல்றதா போய் அப்போ. நாங்க விலையை சொல்ல முடியாது. ஓ, அவங்க எடுக்கிற. வியாபாரி என்ன ரேட்டு கேட்கறானோ அதுக்கு தகுந்த அளவு கொடுத்துப்பாங்க அந்த டீ. ஓ, அப்போ ஒவ்வொரு வியாபாரியும் ஒவ்வொரு மாதிரி கேட்டுறது, அந்த மாதிரி கூட்டிய அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ம், சரிங்க. இப்போ நீங்க இதை வந்து நீங்க விளைவிக்கிற பொருட்களை வந்து டைரக்டா வந்து மக்கள்கிட்ட விற்கிறதா இருந்தா அந்த மாதிரி பண்ணுவீங்களா? இப்போ ஒருத்தங்கள்ட்ட நேரம் வந்து நீங்க விற்கிற மாதிரி சந்தை அந்த மாதிரி. அப்படி வந்து வந்தா எல்லாம் செய்வாங்க, எல்லாரும் கொடுத்தா தான் வச்சு. ஐயா, இப்போ வந்து நீங்க விளைவிக்கிற பொருட்களை வந்து டைரக்டா நீங்களே போய் இன்னொருவர்கிட்ட விற்கிறதுக்கு எதுவும் வாய்ப்புகள் இருக்கா? நீங்க விற்றா உங்களுக்கு லாபம் அதிகமா வரும், அந்த மாதிரி எதுவும்? லாபம் கிடைக்குங்கிற பட்சத்தில் கொடுத்தலாம். ஓ, அப்போ நீங்க விற்கிறதுக்கும் தயாரா தான் இருக்கு. இப்போ ஏதாவது டைரக்டா போய் இப்போ ஏதாவது இப்போ வாங்குறவங்க எல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா வந்து டைரக்டா வந்து வயல்லே வந்து வாங்குற மாதிரி இப்போ நிறைய பேர் வாங்குறாங்க. அதே மாதிரினா உங்களால சப்ளை பண்ண முடியுமா? அந்த மாதிரி இப்போ டைரக்டா இப்போ யாராவது திருநெல்வேலியில இருந்து உங்கள்ட்ட வந்து கேட்டு இப்போ எனக்கு தக்காளி மட்டும் ஒரு முடை ஏற்றி விட்டீங்க அந்த மாதிரி எதுவும் கேட்டாங்கன்னா உங்களால சப்ளை பண்ண முடியுமா? அப்படி எடுத்துட்டு இருக்காங்க. கேட்டா வாடிக்கையாளர்களே வந்திருக்காங்க, அந்த கடைக்காரங்க, அந்த கடைக்காரங்க. சரிங்க. ஐயா, அப்படி இப்போ நீங்க டைரக்டா அப்படி விற்கிறதுனால வந்து உங்களுக்கு விலை வந்து கொஞ்சம் லாபம் வர்றது, விலை வித்தியாசப்படுறது, அந்த இதெல்லாம் எவ்வளவு இருக்கும்? லாபம் அவ்வளவு வந்து பெருசா பார்க்க என்னன்னா, நம்ம அங்க போற வாடகை தான் அதை ஏற்பாடு பண்ணி நம்ம கச்சேரி அங்க பலன் பெரிய பஞ்சமா இருக்கு. ஓ, அந்த அந்த அளவுக்கு பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. நம்ம விளைவிக்கிற பொருளை வந்து டைரக்டா வாடிக்கையாளர்கிட்ட போய் கொடுக்கறதுனால நம்மளுக்கு எதுவும் பிரச்சனைகள் இருக்கா? அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை பத்தி ஏதாவது சொல்றீங்களா? டைரக்டா குடிக்கிறதுக்கு நான் மழை மழை வந்துடும், அந்த பொருளை வந்து நம்ம நஷ்டம் ஆயிடக்கூடாது. அப்படிங்கிற நம்ம இதை விட்டு நம்ம கொடுத்தா ஆகணும். இவங்க வர இதாகி போச்சு அப்ப அவங்க வந்துதான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு முடியாது. இவங்க கண்டிப்பா வருவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. நம்ம இதை விட்டு காலி வேணும், மறுபடியும் என்ன வர நாளுக்கு பறிக்கிறதுக்கு அப்படிங்கிற வந்து அதை நாங்க லாபம் லட்சம் அப்படி பாருங்க. நம்ம விட்டு பொருள் வெளியில போகணும், அப்படித்தான் போகணும். வியாபாரினா கண்டிப்பா வந்துருவாங்க, ஆனா வாங்குறவங்க கண்டிப்பா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதனால அப்படியே பழகிட்டாங்க விவசாயம் வந்து அப்படித்தான். ஓ, அந்த காலத்துல இருந்து அந்த காலம் வரைக்கும் அப்படியே போய்கிட்டு இருக்கு. சந்தையில வந்து ரேட்டுங்கிறது வந்து நிலையா இல்ல, ரைட்டா? ஒரு நாளைக்கு வந்து ஒன்னும் வாடிக்கையாளருமே பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு பொருளை வந்து 100 ரூபான்னு வாங்குறாங்க. அதே ஒரு 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த பொருள் திடீர்னு 10 ரூபான்னு இருக்குது. இந்த மாதிரி வந்து விலை ஏற்றம் இறக்கம் இல்லாம வந்து நிலையா வந்து இந்த தக்காளினா 50 ரூபா, கத்திரிக்காய்னா 40 ரூபா அப்படிங்கிற மாதிரி நிலையா ஒரு இது வைக்கிறது உங்களால இது பண்ண முடியுமா? அதுக்கு எதுவும் ஐடியா எதுவும் இருக்குதா உங்கள்கிட்ட? அதுக்கு வந்து எல்லாருமே ஒத்துழைப்பு கொண்டு வந்தா தான் எல்லாரும். ஓ, எல்லாரும் பண்ணாங்கன்னா வந்து எல்லாரும் எல்லா விவசாயிகளும் சேர்ந்து சொல்றீங்களா, இல்லை விலை விற்கிறவங்க அந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தா அது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க? உங்களோட தனிப்பட்ட விருப்பம் அதுல என்னையா? தனிப்பட்ட விருப்பம்னா நம்ம குறைஞ்ச விவசாயிகளை நம்ம அப்படியெல்லாம் ஒண்ணு பெரிய அப்படி செய்ய முடியல. நம்ம கொஞ்சம் பெரிய விவசாயி பேசிக்கலாம். அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா அதுக்கு உங்களோட ஆதரவு கொடுப்பீங்களா? எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தா நமக்கு விவசாயத்துக்கு. ஐயா, இப்போ அந்த நேரடி விற்பனை நிலையம் அப்படிங்கறதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இடங்கள்ல போய் உங்களுக்கு விற்கும் போது வந்து உங்களுக்கு லாபம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்குதா? அதை சொல்லுவாங்க, எல்லாருமே விற்பனை போக மாட்டாங்க. நம்ம போய் மக்கள் வந்து வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றீங்களா? மக்கள் வாங்குறதே இப்போ இதுக்கு போய் வாங்க போக மாட்டாங்க. அந்த மாதிரி இங்க இருக்கா? தென்காசியில இருக்கு. தென்காசியில இருக்குதா? ஓ, அப்போ அங்க வந்து நீங்களா போய் விற்பீங்க அந்த இடத்துல? அது வியாபாரி தான் போட்டு விற்பாங்க. உலகத்துல நம்ம உள்ள போனதே இல்ல. நீங்களே போய் விற்கிற மாதிரி அந்த மாதிரி இடம் இருந்து நம்ம கூட எவ்வளவுதான் அழைக்க முடியும்? இன்னைக்கு 4 கூட வரல, ஒரு கூட கூட ஒரு நாளைக்கு. ஓ, அந்த மாதிரி 4 கூட போனா மொத்தமா கூட்டமா இது பண்ணுமா? ஓ, அந்த மாதிரி இருந்தாலுமே இப்போ போய் விற்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. இப்போ ஒரு 100 தக்காளி வச்சிருக்கோம், 100 வந்து நம்ம கொண்டு போய் நம்மளே விற்று அழைக்குமா? வைக்க முடியாதா? அந்த மாதிரி அப்படிதான். அதனாலதான் அந்த இது எங்கேயுமே நடைமுறைக்கு வராது. சரி, ரொம்ப நன்றியா. இப்போ நீங்க கேட்ட கேள்வியாக பதில் சொன்னதும் உங்களோட நேரத்தை வந்து எங்களுக்காக ஒதுக்குனதுக்கும் ரொம்ப நன்றிங்கய்யா.
பசுமையான தெளிக்கட்டும், நல்ல ஒரு பரவல்.